தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இன்று புனித இன்னாசியாருடைய பெருவிழாவாகவும் நமது மறைமாவட்ட பாதுகாவலருடைய விழாவாகவும் இருக்கின்றது. இயேசு சபையை நிறுவிய தலைவரும் இயேசு சபையினூடாக பல ஆன்மாக்களை ஆண்டவராகி இயேசுவிடம் கொண்டு வருவதற்காக பாடுபட்டு உழைத்த ஒரு அருட்பணியாளரும் புனிதரும் என்று நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். புனித இன்னாசியார் வழியாக நமக்கு பல நன்மைத்தனங்களை ஆண்டவர் செய்து வைக்க இன்றைய திருப்பலி வழியாக ஜெபித்து நிற்பதோடு, ஆண்டவர் செய்த நன்மைத்தனங்களுக்கு நன்றியாக கலிஸ்டஸ் அவுட்ஸ்கோன் குடும்பம் ஒப்புக் கொடுக்கும் நன்றியை ஆண்டவர் ஏற்று ஆஸ்வதிக்க வேண்டுமென்றும், இறந்து போன ஹென்றி அவுட்ஸ்கோன், கிளடிஸ் அவுட்ஸ்கோன், அரிஸ்டஸ் அவுட்ஸ்கோன், சிசிலியா வெண்டகோவன் ஆகிய அடியார்களுக்கு ஆண்டவர் நித்திய இளைப்பாற்றியை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மரணத்தை கொண்டாட நாம் தகுதி வரும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வெல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். மன்றாடுவோமாக. இறைவாமது பேரின் அதிகமிக மாட்சியை பரப்ப திரு அவையில் புனித இன்னாசியாரை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் அவருடைய உதவியாலும் எடுத்துக்காட்டாலும் மண்ணுலகில் தீமைகளை எதிர்த்து போராடவும் விண்ணுலகில் அவரோடு வெற்றி வாகை சூடவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றை பிள்ளைவனாய் இரண்டும் வாழ்ந்து ஆட்சிகின்ற அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளின் மாட்சிக்காகவே செய்யுங்கள். ஜூதருக்கோ கிரேக்கருக்கோ கடவுளின் திருச்சபைக்கோ இடையூறாய் இராதீர்கள். நானும் அனைத்திலிருந்து அனைவருக்கும் உகந்தவனாய் இருக்கின்றேன். நான் எனக்கு பயன் தருவதை நாடாமல் பலரும் மீட்படையும்படி அவர்களுக்கு பயன் தருவதையே நாடுகின்றேன். நான் கிறிஸ்துவை போல நடப்பது போன்று நீங்கள் என்னை போல நடங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதுரலை பாடலுக்கு உங்கள் பலவியாக ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். ஆண்டவர் எத்துணை இனிமையானவர் என்று சுவைத்து பாருங்கள். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேம்படுத்துவோம். ஆண்டவர் எத்துணை இனிமையானவர் என்று சுவைத்து பாருங்கள். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தில் நின்றும் அவர் என்னை விடுவித்தார். ஆண்டவர் எத்துணை இனிமையானவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. ஆண்டவர் எத்துணை இனிமையானவர் என்று சுவைத்து பாருங்கள். இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார்.
ஆண்டவரே துணை இனிமையானவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ் நின்று காத்திடுவார். ஆண்டவர் எத்துணை இனிமையானவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே துணை இனிமையானவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரின் தூயவரோ அவருக்கு அஞ்சுங்கள். அவருக்கு அஞ்சுவோர் எக்குறையுமிரார். சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை எதுவும் குறையாது. ஆண்டவரே துணை இனிமையானவர் என்று சுவைத்து பாருங்கள். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது, என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆகியோரையும், ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவரின் சீடராய் இருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக, இம்மனிதன் கட்டத் தொடங்கினான், ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. வேறு ஒரு அரசரோடு போர் தொடுக்கப் போகும் அரசர் ஒருவர் 20,000 பேருடன் தமக்கு எதிராக ஒருவரை 10,000 பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா? எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலைவில் இருக்கும் போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா? அப்படியே உங்களுள் தம் உடமையெல்லாம் விட்டுவிடாதவரும் என் சீடராய் இருக்க முடியாது என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உட்காருங்கள். ஹங்கேரி நாட்டு மன்னன் ஒரு நாள் தன் தம்பியை பார்த்து, எனக்கு மிகவும் அச்சமாக இருக்கின்றது. நான் இறந்துவிட்டால் கடவுளை நேர்முகமாக நான் காண்பேனோ? ஏனென்றால் நான் ஒரு பாவியாய் இருக்கின்றேன் என்று சொன்னார். அப்பொழுது அவருடைய தம்பி சிரித்துவிட்டு, நீங்கள் இதற்காகவா அஞ்சுகின்றீர்கள்? எதையும் குறித்து அஞ்ச வேண்டாம் என்று கேலி செய்துவிட்டு சென்றார். இது எண்ணி அவமானப்பட்ட ஹங்கேரி மன்னன் வழமையாக அந்த நாட்டிலே தூக்கு தண்டனை கொடுக்கின்ற பொழுது அதற்கு முன்னால் இரவு வேளையில் எக்காலம் முழங்குவது வழக்கம். எனவே தன்னுடைய தம்பியினுடைய வீட்டிற்கு முன்னால் அன்று இரவு எக்காலம் முழங்குவதற்கு மன்னன் பணித்தான். அப்பொழுது எக்காலம் முழங்கப்பட்டது. இப்பொழுது தம்பி இதை கேட்டு ஓடி வருகின்றான் பயத்தோடு. ஏன் என்னுடைய வீட்டிற்கு முன்னால் எக்காலம் முழங்கப்பட்டது? என்ன காரணம்? நான் என்ன தவறு செய்தேன் என்று. அப்பொழுது மன்னன், நான் அச்சத்தோடு இருக்கின்றேன். நான் ஒரு பாவியாக இருப்பதால் பயத்துடன் இருக்கின்றேன். உனக்கு இறப்பு வரப்போகிறது நீ அச்சத்தோடு ஓடி வருகின்றாய். எனவே நீ எப்பொழுதும் இறப்புக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டுமென்று. அப்பொழுது இந்த மன்னன் தம்பியை பார்த்து, ஒரு அருட்பணியாளரை அழைத்து வா, நான் ஒப்புரவு அருட்சாதனம் பெற வேண்டும். அவ்வாறு பெற்றுவிட்டால் என்னுடைய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டு கடவுளால் நான் புதிய ஒரு மனிதனாக வாழ்வேன் என்று
அதற்கமைய இந்த மன்னனுடைய தம்பி ஒரு அர்ப்பணியாளரை அழைத்து வந்து இவருக்கு ஒப்புரவற்றானத்தை பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்தார். கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரியவர்களே, இன்று நாங்கள் புனித லோயலா இன்னாசியாருடைய விழாவை கொண்டாடுகின்ற பொழுது அவர் கிறிஸ்துவுக்காக அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார். அவர் ஒரு காலகட்டத்தில் ஒரு போர் வீரராக பணியாற்றினார். போர் முனையில் அவர் குண்டடிப்பட்டிருந்த வேளையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அப்பொழுது நற்செய்தியிலே ஒரு வார்த்தை அவரை மிகவும் கவர்ந்தது. ஒருவர் தனது உடைமையெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் ஆன்மாவை இழந்தால் என்ன பயன் என்பதுதான் அந்த வார்த்தை. அதை குறித்து அடிக்கடி சிந்தித்தார். அழியாத சொத்தாகிய கடவுளை பற்றி கொள்வதே சிறந்ததென்றும் அதான் பெரிய உடைமை என்பதையும் கருதியவராக அவர் ஒரு அருட்பணியாளராக தன்னை அர்ப்பணித்தார் கடவுளுக்காக. உலகெங்கும் இயேசு சபை நிறுவப்பட்டிருக்கின்றது. அவரே இயேசு சபையின் தலைவராக இருந்து அந்த சபையை சிறப்பான முறையில் வழிநடத்தினார் என்பதையும் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய திருப்பாடலிலே ஆண்டவர் எவ்வளவு இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று சொல்லப்படுகின்றது. கடவுள் இனிமையானவர். கடவுள் ஒரு பொழுதும் கசப்பானவராக இருக்க மாட்டார். கடவுள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நன்மைகளைத்தான் செய்து கொண்டு வருகின்றார். அவர் எவ்வளவு இனிமையானவர், நல்லவர், இனிதானவர் என்று நாங்கள் அறிய வேண்டும், உணர வேண்டும், அவரை சுவைத்து பார்க்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. இன்றைய முதல் இறைவாக்கிலே புனித பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள். திருமுழுக்கு யோவானும் சொல்லுவார், அவர் வளர வேண்டும், நானோ குறைய வேண்டும். அவர்தான் பெரியவர், இயேசுவே எல்லாவரையும் விட மேலானவர் என்பதை கூறினார். எனவே கடவுளுடைய மாட்சிக்காக நாங்கள் அனைத்தையும் செய்ய வேண்டும். கடவுளுடைய புகழுக்காக, கடவுளுடைய மேன்மைக்காக நாங்கள் செய்கின்ற செயல்கள் இடம்பெற வேண்டும் என்பதும் தெளிவுபடுத்தப்படுகின்றது. ஆண்டவராகிய இயேசு எப்பொழுதும் இனிமையானவராக இருக்கின்றார். நாம் அவரை தேடி அவரை நாடி செல்வோம். அவருக்கு அருகில் இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு ஆசீர்வாதம் நிறைந்ததாக மாறும். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டால் நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்போம். துன்பங்கள் எம்மை அணுகாது, நோய்களும் எம்மை தீண்டாது என்பது உறுதி. எனவே அதை இயேசுவில் நாங்கள் பெற்றுக்கொண்டு அவரோடு வாழ முற்படுவோம். ஆமேன். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இறைவா, புனித இன்னாசியாரின் விழாவில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகள் உமக்கு உகந்தனவாய் இருப்பனவாக. புனிதத்திற்கெல்லாம் ஊற்றாக நீர் ஏற்படுத்தும் தூய்மைக்கு மறைபொருள்கள் எங்களை முன்மையினால் புனிதப்படுத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எனினும் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாரங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பையும் தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதரின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களுக்கு தகுந்த பெருந்துரையால் என்று மூக்கம் பெறவும் அருளுகின்றேன். ஆகவே ஆண்டவரே, வானுதர் புனிதர்களோடு நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று ஆகியும்படி ஆவியை பொழிந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலகிருந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடர்களை கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து இறந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி செலுத்தி தாம் சிடர்களை கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமன்று மக்களியம் தாந்தனங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவனுடைய இரத்தத்திலும் பங்குள்ள மங்களை தூயாவியர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோசப் பொன்னையா, எல்லா திருநாகினவரோடும் திரு அவை அன்பில் நிறைய பெறச் செய்தருளும். ஆண்டவரே, கலிஸ்ட் சவுட்ஸ்கோன் குடும்பத்தினருக்கு நீர் செய்த நன்மைத்தினங்களுக்கு நன்றியாக இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்ற வழியில் தொடர்ந்தும் அந்த குடும்பத்தோடு தாமே பயணிப்பீராக. துன்பங்களும் வேதனைகளும் பொல்லாத வியாதிகளும் அவர்களை அணுகாத வண்ணம் நம்முடைய இறக்கைக்குள் வைத்து காப்பீராக. தந்தையை நீர் வில்லியந்தும் அழைத்து கொண்ட ஹென்றி அவுட்ஸ்கோன், கிளடிஸ் அவுட்ஸ்கோன், எரிட்டஸ் அவுட்ஸ்கோன், சிசிலியா பெண்டகோவன் ஆகிய அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்தவர்கள் உயிர்ப்பிலும் அவரை பொழிருக்கச் செய்திருளும். மேலும் உயிர்த்தலும் எது நோக்கின் தூய்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தினை கூர்ந்து திருமகளினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிறோம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்துவர்கள் இவரைகளும் ஒக்குவந்தரை வாழ்ந்த புனித நினைவுடனும் நாங்கள் நிலை வாழில் பங்குளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக இப்போல் தேத்தும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கடலையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நிலைமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்துதவியாக நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கവും இயலமாய் இருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் மீட்பராய் இயேசு கிறிஸ்தின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். எல்லாட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் திருத்திரளுக்கு மெளிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களுடன் இருப்பதாக, உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க வந்தவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித இன்னாசியாரை நினைவு கூர்ந்து இப்புகழ்ச்சி பள்ளி வழியாக உமக்கு நன்றி கூறுகின்றோம். முதுமாட்சியை நாங்கள் முடிவில்லாமல் புகழ இப்பலி எங்களை அழைத்துச் செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமென். சென்று பாருங்கள், திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி.